இந்த ஒரு ஸ்டேஞ்சான டீட்டெயிலை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? ஷசாம் அண்ட் சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபைனல் சீன்ல நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸை சூப்பர்மேன் ரொம்பவே கேஷுவலா அவர் வந்து நமக்கு ஷசாம் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரா மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க பிளாக் ஆடம் சைடில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல யாரை வேணா அனுப்புங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றப்ப அவர் எல்லா ஜஸ்டிஸ் லீக் கூடயுமே ஃபைட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்காரு அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ்ல அவர் இருக்காம நம்ம காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த மொமெண்ட்ல சூப்பர்மேன் வந்ததுக்கு அப்புறமா அவர் அவ்வளவு நேரம் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தவர் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா மாறின மாதிரி இருந்திருக்கும். அவரது சீக்வன்ஸ்ல ஹாப்பியா இல்லாம காஷியஸா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். சோ இதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஷசாம் அண்ட் சூப்பர்மேன் இவங்க 2 பேருமே அவங்களோட பர்பஸை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கக்கூடிய சீக்வன்ஸ் மாதிரி இருந்திருக்கும். ஆனா இதே நீங்க பிளாக் ஆடமை பாத்தீங்கன்னா இவரை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மாதிரி தான் அவங்க எல்லாருமே பாக்குற மாதிரி இருந்திருக்கும். இந்த சீக்வன்ஸ்லயுமே சூப்பர்மேன் அனுப்புனதுக்கான மெயின் ரீசன் நமக்கு பிளாக் ஆடமை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இருந்திருக்கும். அந்த ரீசனால தான் இந்த இடத்துல ஷசாம் வந்து இவர் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. ஆனா பிளாக் ஆடம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு வார்னிங் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.